தன் மீதான வழக்குகள் குறித்து தொண்டர்கள் வருத்தமடைய வேண்டாம் என்றும் அதனை தானே பார்த்துக் கொள்வதாகவும் தாவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மகளிர் தின விழா அதன் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய விஜய், பெண்களுக்கு குழந்தைகளுக்கு என தனி இலாக்கா அமைத்து தனது நேரடி மேற்பார்வையில் செயல்படுத்தப்படும் என்றார். 60 வயது வரையிலான குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித் தொகையாக வழங்கப்படும். ஆண்டிற்கு 6 சமையல் எரிவாயு சிலிண்டர், அனைத்து அரசு பேருந்துகளிலும் மகளிருக்கு கட்டணமில்லா பயணம், பிறக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் தங்க மோதிரம் எனவும் பல்வேறு சலுகை திட்டங்களை அவர் அறிவித்துள்ளார். திருமணம் செய்யும் பெண்களுக்கு 1 சவரன் தங்கம், தரமான பட்டு வழங்கப்படும். இடைநிற்றலை தடுக்க 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களின் தாய் அல்லது பாதுகாவலர்களுக்கு ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் விஜய் அறிவித்தார். மதிப்புமிகு மகளிர் திட்டம் மக்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் தொகையால் அவர்களின் மளிகை சாமான் வாங்குவது போன்ற முக்கிய செலவுகளில் ஒன்றாவது குறைந்தபட்சமாக பூர்த்தியாக வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் யோசித்ததால் நாம் அமைக்க போகும் மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெரும் மகிழ்வுடன் அறிவிக்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கும் பெண்களின் மனதை அறிந்து நம் எண்ணத்தில் தோன்றியதுதான் இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். மேலும் தொண்டர்கள் வருந்தும் அளவிற்கு தனது விவாகரத்து வழக்கு வளர்த்தில்லை என்றும் அதனை தாம் பார்த்துக் கொள்வதாகவும் விஜய் கூறினார். ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்கிறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். சரிங்களா?